என்ன சொரா, நான் வேணா மிளகா பொடி கொண்டு தரட்டுமா? அதெல்லாம் வேஸ்ட்டுக்கா. அரைச்சி வச்சதான் டேஸ்ட்டு. அதுவும் அம்மி அரைக்கிறது, ஆட்டுக்கல்ல மாவு அரைக்கிறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அப்போதான் பாடி ஸ்லிம்மாக சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கும். அதை விட்டு இப்படி எப்போ பார்த்தாலும் ரெடிமேடு மிளகா பொடி, ரெடிமேடு இட்லி மாவுன்னு நோகாமல் நோம்பு கும்பிட்டுட்டு உட்காந்து டிவி சீரியல் பார்க்குறது. அதுவும் கரண்ட்டு கட் ஆனாலும் மெழுகுவத்தி ஏற்றி வச்சு வெறும் டிவியை பார்க்குறது. அப்புறம் உடம்பு இப்படி தான் இருக்கும், மேம்பால தூண் மாதிரி. ஏய் சரி சரி விடுக்கா. அப்புறம் என் மாமா மச்சானுங்க, உங்கள் அக்கா தங்கச்சிங்களுக்கு சோறு போட்டு வளர்த்தியா இல்லை உரம் போட்டு வளர்த்தியான்னு என் கூட சண்டைக்கு வர்றது. சிரிக்கப்படாது, சிந்திக்கணும். சரி சுரா, நான் வரேன். தீப்பெட்டி எங்க மா? என்ன இப்படி காய்ச்சி அடிக்கன்னு சாப்பிடாம இருக்கக்கூடாது. சாப்பிட்டாதான் உடம்புக்கு தெம்பு வரும். போதுங்க போதுங்க, சாப்பிடுங்கம்மா. நீயும் போட்டுக்கையா. நான் போட்டுக்கிறேன், சாப்பிடுங்க. அண்ணே, என்னம்மா? உங்க அப்பா ஒரு மாசமா கடலுக்கே போகல. ஆமா, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் பொய்ன்னு. அவர் தினமும் குடிக்கிறாரு. குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு வீட்டுல இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் கந்து வெட்டிக்காரங்கிட்ட அடகு வச்சுட்டாரு. நான் அங்க எங்கேன்னு வேலை பார்த்து 5-10ன்னு சம்பாதிச்சு ரேஷன்ல அரிசி வாங்கி குழந்தைங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்கேன். கடைசியில ரேஷன் கார்டையும் கொண்டு போய் அடகு வச்சுட்டாரு. கார்டு இல்லாம ரேஷன்ல அரிசி வாங்க முடியலன்னு குழந்தைங்களும் நானும் 2 நாளா பட்னியா கிடக்குறோன்னு. உன் புருஷன் எங்க இருப்பான்? அந்த கந்து வட்டிக்கார வீட்டுல. உட்காந்து சாப்பிடுமா? வேணாண்ணே. பரவாயில்ல, உட்காந்து சாப்பிடுமா. வாமா உட்கார். திருப்பி கொடுக்க தெரியாதா? எப்ப கொடுப்ப? கொடுத்துறேன். அண்ணா சூறாவளி வருதுண்ணே. என்னடா சொல்ற? சுனாமி வருதுண்ணே. என்னடா உளற? ஐயோ அண்ணா, 2 சேர்ந்து வருதுண்ணே. சுரா, என்ன போட்டு அடிக்கிறாங்க, காப்பாத்துப்பா. நீதான் வீட்டில் இருக்கிற அண்டா கொண்டாலாம் அடகு வச்சது இல்லாமல் இப்போ ரேஷன் கார்டையும் கொண்டாந்து வச்சிட்டியா? மனுஷனாடா நீ? அதானே அரிசி வாங்குறதுக்கு மட்டும் கொடுக்குற அட்டை நினச்சியா? நீ இந்த நாட்டோட குடிமகன்றதுக்கு அதாண்ட அடையாளம். ஐயோ, ரேஷன் கார்டை எவ்வளோ அடகு வச்சான்? 500 ரூபாய்க்கு வச்சிருக்கான். 10 நாள் வட்டியோட சேர்த்து 1000 ரூபாய் ஆச்சு. 500 ரூபாய்க்கு 10 நாளைக்கு 500 ரூபா வட்டியா? அநியாயத்துக்கு நியாயமான ஆளா இருக்கிற. ஆமா கோவிந்தா, என்ன உன்னை சுற்றி ஒரே சாமி படமாக இருக்குது. இதையும் கொண்டாந்து எவனா அடகு வச்சிட்டானா? இல்லை, எனக்கு சாமி பக்தி கொஞ்சம் அதிகம். எப்பயும் சாமி பார்த்துக்கிட்டே இருந்ததுக்காக தான் என்னை சுற்றி சாமி படமாக வச்சிருக்கேன். நீ எப்பவும் சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம். ஆனால் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, சொல்லுங்கண்ணா. மூதேவி, இந்த அண்ணா இல்லடா, பேரறிஞர் அண்ணா. ஏழையின் சிரிப்புல இறைவனை பாருன்னு. நீங்கள் ஏழையோட சிரிப்புல இறைவனெல்லாம் பார்க்க வேணாம். அவங்க கண்ணீரில் யமனா பார்த்துறாதீங்க, அவ்வளோதான். பெற்றவங்க செய்கிற பாவத்தையெல்லாம் பிள்ளைங்க தான் தூக்கி சுமக்கணும். உன் பிள்ளைங்களை சுமக்க வச்சிடாத. இது எந்த அண்ணா சொன்னதுங்கண்ணா? இது இந்த அண்ணா சொன்னதுடா. சரிங்கண்ணா. நான் என்ன அவன் வீடு தேடி போய் பணத்தை திணிச்சா வட்டி கேட்குறேன்? வந்து கேட்குறாங்க, கொடுக்குறேன். வட்டிக்கு கொடுக்கறதும் ஒரு தொழில் தான். ஆனால் அநியாய வட்டி வாங்காதேங்கிறேன். கோவிந்தா, நம்ம சாப்பிட்றதுக்கு அடுப்பு எரியலாம், ஆனால் அடுத்தவன் வயிறு எரியக்கூடாது. இவனை மாதிரி எத்தனை பேர் எங்கள் குப்பத்தில் ரேஷன் கார்டு கொடுத்து பணம் வாங்கியிருக்காங்க? ஏன் ஒரு 40-50 பேர் வாங்கியிருப்பானுங்க. அது சட்டப்படி குற்றம், தெரியும்ல? இது சட்டப்படி குற்றன்றது எனக்கு தெரியும். அந்த சட்டத்தை எப்படி சமாளிக்கணுன்றது எனக்கு தெரியும். டேய், என்ன நக்கலா? நீ ஒரு போலீஸ்காரங்கிட்ட பேசிட்டு இருக்கிறங்கிறத மறந்துடாத. இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு கோலத்தில் நின்றுக்கிட்டு நான் ஒரு போலீஸ்காரன் சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லை? நிறுத்து.
எதுக்கு உனக்கு ரோசம் வருது? கந்து வட்டி வாங்குறவனை பிடிச்சி உள்ளே போடுறானா நீ அவன் வீட்டு கட்டிலேயே படுத்துக்கிட்டு காவை காத்துக்கிட்டு இருக்க. எதுக்கு உனக்கு ரோசம் வரணும் சொல்லு? உன் மேல் அதிகாரிகளுக்கு பயந்துக்கிட்டு வேலை செய்வேன், இந்த அரசியல்வாதிகளுக்கு பயந்துக்கிட்டு வேலை செய்வேன், இல்லை இந்த கொள்ளைக்காரன் இவங்களுக்கு பயந்துக்கிட்டு வேலை செய்வேன். என்னைக்காவது ஒரு நாள் இவனை மாதிரி ஒரு ஏழை பாளைகளுக்காக நீ வேலை செஞ்சிருப்ப? ரோசம் வருதாமே ரோசம். இந்த பாரு, நீ மக்களுக்கு சேவையெல்லாம் செய்ய வேணாம், வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய். என்னடா விட்டா பேசிட்டே மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு கையை வை. ஒரு தடவை வச்சிட்ட அப்புறம் உன்னால யோசிக்கவே முடியாது. தைரியம் இருந்தா தொட்டு பாடுறா. தொட்டா ஷாக் அடிக்கும். வேணாம் சுரா, வேணாம், விட்டுற. உன் குப்பத்து ரேஷன் கடை எல்லாத்தையும் குத்துற, விட்டு சுரா. என்ன சுரா, ஐயனார் கோயிலில் விழுந்து கும்புற மாதிரி கும்புற? ஐயனார் சாமி, இயேசு சாமி, அல்லா சாமி, எல்லா சாமி என் சாமி தான் ஃபாதர். கர்த்தர் உன் கூட எப்பவும் இருப்பார். ஃபாதர், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஃபாதர். சுரா என்கிட்ட சொல்லிட்டேல்ல, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. வணக்கம் சாமி. அம்மா, நீ எங்க வாங்க? டேய் சும்மாறா. நல்ல வேலை சாமி, நானே இவனை உங்ககிட்ட கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். எதுக்கு? காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறானே கேட்க மாட்டேங்கிறேன். நீங்களாவது சொல்லுங்க. ஏன் சுரா? ஃபாதர், எங்கள் குப்பத்தை தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் வீடு இல்லை, வீடு மாதிரின்னு. மழை காலத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் மழை பெய்யும், ஆனால் எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் பெய்யும். ரோட்டில் ஓடுற தண்ணி விருந்தாளி மாதிரி வீட்டுக்குள்ளெலாம் வந்துடும். போகும்போது மலேரியா, கால்ரான்னு இந்த நோயெல்லாம் கொடுத்துட்டு போகும். அடிக்கிற மழையிலையும் காற்றுலையும் புள்ள குட்டிகளை கையில் ஒன்று காலில் ஒன்றுமா இழுத்துக்கிட்டு எங்கள் கார்பரேஷன் ஸ்கூலில் போய் ஆடு மாடு மாதிரி ஒண்டிக்கிட்டு கவர்மெண்ட் கொடுக்குற சாப்பாடு போட்டதுக்காக கையேந்தி நிற்போம். வெயில் காலத்தில் சொல்லவே வேணாம், எப்போ தீப்பிடிக்கும் எப்படி தீப்பிடிக்கும்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் தீபாவளி பொங்கல் மாதிரி எங்கள் குப்பை எரியறதும் வருஷம் தவறாமல் நடக்கும் இல்லைம்மா? இதுதான் ஃபாதர் எங்கள் வாழ்க்கை. இந்த அவலத்துலேருந்து விடுபடணும்னா வெயில் காலத்தில் எரியாத, மழை காலத்தில் ஒழுகாத ஒரு வீடு வேணும். அப்படி சொந்தமாக ஒரு வீட்டை கட்டிட்டு தான் கல்யாணம். நல்ல விஷயம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வீடு ரொம்ப முக்கியம். நீ எவ்வளோ பணம் வச்சுருக்கேன்னு சொல்லு, மிச்சத்துக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன், நீ ஒரு வீடை கட்டிக்க. ஏன் ஒருத்தனுக்குன்னா நான் எப்போவோ கட்டியிருப்பேன் ஃபாதர். நான் சொல்கிறது எங்கள் குப்பத்தில் இருக்கிற 1400 குடும்பத்துக்கும். ஃபாதர், எங்கள் குப்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பனும் என்னை அவங்க சொந்த பிள்ளையாக நினைக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் என்னை கூட பிறந்த பொறுப்பாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நான் எதாவது செய்ய வேணாமா? செய்யணும் ஃபாதர். எப்படி? யோசிச்சுட்ருக்கேன் ஃபாதர். நம்ம ஆளுங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்க தெரியும், ஆனால் அதில் பல பேருக்கு ஒழுங்காக பிழைக்க தெரியாது. எல்லாரையும் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும். எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்டை கட்டணும் ஃபாதர். வர ஃபாதர். கேட்டிங்களா சாமி, இவன் சொல்லிட்டு போறத? இத்து போன கூரையை மாத்துறதுக்கே 10 பேர்கிட்ட கடன் வாங்கணும். இவன் என்னைக்கு எல்லாருக்கும் வீடு கட்டுறது, என்னைக்கு கல்யாணம் பண்றது? காவேரியம்மா, ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் போய் சேர்ந்தோன்னு இல்லாமல் பிறந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு நினைக்கிறான் உன் மகன். லட்சத்தில் ஒருத்தந்தான் அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அடுத்தவங்க வாழணும்னு நினைப்பான். ஆனால் கோடியில் ஒருத்தன் அதை செயல்படுத்தி சாதிச்சு காட்டுவான். பார்க்கலாம் உன் மாமன் என்ன பண்ணுறான்னு. நான் ஒரு டீ போடுங்கண்ணே. என்ன சொல்றா?
இன்னைக்கு கடலுக்கு போகலையா நீ? இல்லைண்ணே, ராமேஸ்வரத்துலேருந்து மீன் பிடிக்க போன எங்கள் ஆளுங்களை இலங்கை மிலிட்ரிக்காரங்க சுட்டுட்டாங்கண்ணே. அதில் ஒருத்தர் இறந்துட்டார். அதனால் தமிழ்நாடு பூராவே எங்கள் ஆளுங்க யாரும் கடலுக்கு போகல. ஸ்ட்ரைக்கு. நீங்களும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, அவங்களும் சுட்டுக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. என்னமோ போப்பா. ஏண்ணே உலகத்தில் எந்த மூலையில் யாருக்கு என்ன கஷ்டனாலும் அவங்களுக்காக முதல்ல கண்ணீர் வடிக்கிறவன் தமிழன். இன்னைக்கு அவன் கண்ணீரை துடைக்க ஒரு நாதியும் இல்லை. இதெல்லாம் எப்போ தான் முடியும்? ஒரு நாள் விடியும், நம்பிக்கை இருக்குது. சார் பேனா சார், பேனா சார், பேனா சார், 5 ரூபா சார், பேனா வாங்கிக்கோங்க சார். பேனா சார், சார் பேனா சார், 5 ரூபா சார், பேனா சார், சார் பேனா சார். எக்ஸ்கியூஸ் மீ, ரீசார்ஜ் பண்ணோம். பேனா வாங்கிக்கோங்க சார். சார் பேனா சார், பேனா சார், பேனா 5 ரூபா சார். பேனா பேனா சார், பேனா வாங்கிக்கோங்க சார். பேனா 5 ரூபா வாங்கிக்கோங்க சார். பேனா சார், சார் பேனா சார், 5 ரூபா சார். பேனா சார் வாங்கிக்கோங்க சார். லட்சுமி, லட்சுமி, என்னாச்சு லட்சுமி? என்னால் நடக்க முடியலங்க. எந்திரிமா. என்னால் முடியலங்க, பசி மயக்கமாக இருக்கு. அண்ணா 2 டீண்ணே. சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுல்லங்க. நான் என்னம்மா பண்ணுறது? 2 நாளாக ஒரு பேனா கூட விற்கல, கையிலையும் 10 காசு இல்லை. ஒரு பேனா விற்றாலாவது உனக்கு ஒரு டீயாவது வாங்கி தருவேன். சார் பேனா வாங்கிக்கோங்க சார். பேனா பேனா சார், பேனா சார், சார் பேனா வாங்கிக்கோங்க சார். டீ வேணாம். 5 ரூபா சார். பேனா சார், சார் பேனா சார், பேனா சார், சார் பேனா. அண்ணே பேனா என்னென்ன விலை? சார் ஒன்று 5 ரூபாங்க சார். ஒரு 20 பேனா கொடுங்கண்ணே. என்னங்க என்னங்க? கொஞ்சம் இருமா. சார் இந்தாங்க சார். இந்தாங்க 100 ரூபா. நீங்கள் நல்லா இருக்கணும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க, நான் உங்கள் தம்பி மாதிரி. வரட்டுமா? சார் சார் ஒரு நிமிஷம் சார். இங்கே பக்கத்தில் ஹோட்டல் ஏதாவது இருக்குதாங்க சார்? ஹோட்டலு ஏதோ ஏற்ற மாதிரி இருக்கு, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். என்னடா நம்பர்ல ஜாலியா நந்து வர? ஜாலியா வர்றனா? ஏப்பா இந்த கோலத்துல வருது உனக்கு ஜாலியா தெரியுதா? அப்ப ஜாலியா இல்லையா? விடு. நில்லுப்பா. இப்படி கட்டுக்கிட்டுமா வரணும், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேடா நீ? சரி கேட்போம், என்ன ஏது? இதுக்கு நீ கேட்காம இருக்கலாம்டா. நில். சரிப்பா கேட்குறேன். கேளு. அது கையில் கட்டு, காலில் கட்டு, விரல்ல மோதிரம். எங்கே அடிச்சாங்க, எத்தனை பேர் அடிச்சாங்க, எத்தனை நாள் வச்சு அடிச்சாங்க? ஆசை 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 உங்களுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லி தொலையா, ஆர்வமா இருக்குல்ல? என்டர்டைன்மெண்ட்டுக்கு எப்படி அலையறாங்க? சினிமா படம் பார்த்துக்கிட்டேன்டா. இன்ட்ரோல தம் அடிக்கலாம்னு வெளியே வந்த இடத்துல தாறுமாறா கீழே விழுந்து கைய காலெல்லாம் உடச்சிக்கிட்டேன்டா. ஸ்டாப். தியேட்டர்லேருந்து வெளியே வந்து தாறுமாறா விழுந்தியா? அதுக்கு இவ்வளோ காயம்? என்னமோ மாடியிலேருந்து விழுந்த மாதிரி சொல்கிறேன். ஐயோ, மாடியில இருந்து விழுந்திருந்தாலும் ஓரளவுக்கு தாண்டா அடிபட்டிருக்கு. ஓடுற பஸ்ல இருந்து விழுந்துட்டா. பஸ்ல இருந்து விழுந்து தொலைஞ்சிட்டு. புரியலையேடா. புரியலையா? படம் பார்த்தது பஸ்லப்பா. ஐயோ, வெளியே வந்து விழுந்ததுக்கு பின்னால்தான் தெரியுது தியேட்டர் நினைச்சு நான் மட்டும்தான் இறங்கி இருக்கேன்னு. ஆனா போடா, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன பிஎஸ்சி மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். தண்டபாணி, ரெட்டி ஆசைப்பட்ட தீம் பார்க்க நான் கட்டி அவன் கனவை நிறைவேற்ற போறேன். ரெட்டி கோடி கோடியா கொட்டி கொடுத்துட்டு போயிட்டான். எவ்வளோ சீக்கிரம் குப்பத்தை காலி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணி ஆகணும். அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாதுண்ணே. எல்லாம் 50க்கும் 100க்கும் அன்னாடம் கடலுக்குள்ளே போய் செத்து பழச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு 5000 10,000ன்னு மொத்தமாக ஒரு தொகையை கண்ணில் காட்டணும்னு வச்சுக்கோங்க, உடனே இடத்த காலி பண்ணிட்டு ஓட்டுவானுங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை. என்ன சொல்கிற? இந்த குப்பத்தில் சுறான்னு ஒருத்தர் இருக்கான். சுறா? அவன் சொல்கிறது தான் இங்கே இருக்கிற ஜனங்க கேட்பாங்க. அவன் தான் அந்த குப்பத்துக்கு தலைவனா? அவனை தலைவன் சொல்லிக்கிறது இல்லை, ஆனால் அந்த குப்பத்தில் இருக்க ஜனங்க அவனை தலைவனாக தான் பார்க்குறாங்க. இப்போல்லாம் 10 வீடு இருக்கிற தெருவில் ஒருத்தன் பெரிய ஆளுனால அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சவுர்லேயும் அவன் பேர் எழுதி வைக்கிறானுங்க. அப்புறம் என்னமோ இவனுக்கு தான் செல்ஃபோனை கண்டுபிடிச்ச மாதிரி செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோவை போட்டு அங்கங்கே ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுருக்கானுங்க.
ஆனால் சுராங்கிறவன் தான் அந்த குப்பத்துக்கே முக்கியமான ஆளுங்கிற வெளியில் தெரியலையா? அஸ்திவாரமும் ஆணிவேரும் என்னைக்கு வெளியில் தெரிஞ்சுச்சு? சுவத்தில் அவன் பேர் எழுதாமல் இருக்கலாம், போஸ்டரில் அவன் படம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த குப்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் அவன் உருவத்தை நெஞ்சில் பச்சை ஊற்றி வச்சிருக்கானுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஆளவன். அப்போது அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்கிட்டையும் தனித்தனியாக பேசுகிறத விட அவன் ஒருத்தங்கிட்ட பேசினாலே வேலை முடிஞ்சிருமே. இல்லை, ஒருவேளை அவன் நம்ம டீலிங்க்கு ஒத்து வராமல் ரெட்டி சொன்ன மாதிரி கோர்ட்டு கேஸ்னு போயிட்டானா டிவி பேப்பர்னு விஷயம் பப்ளிக் ஆயிரும். அந்த இடம் நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் மேட்ரு யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன தண்டபாணி யோசிக்கிற? இப்போ வீட்டு கதவு பூட்டியிருக்கு, சாவி தொலைஞ்சு போச்சு, உள்ள நுழையணும்னா என்ன பண்ணுவேன்? பூட்டை உடைக்கணும். உடைச்சிரு. என்னடா ஆளை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க? அக்னி பறவை மாதிரி நெருப்புலேருந்து எந்திரிச்சு வரோம். அதானே எனக்கும் புரியல. எத்தனை தடவை எரிச்சாலும் எந்திரிச்சு வர்றோம். பாத்தியா சொல்றா நம்ம குப்பத்தை? ஐயா இவ்வளவு நேரம் எங்கேயா போயிருந்த? எனக்கு என்ன ஆச்சு, நான் எங்கே போயிருந்தேன்னு அப்புறம் சொல்கிறேன். நீங்களாம் எங்கே போகிறீங்க? நம்ம குப்பமெல்லாம் எரிஞ்சு போச்சு. மந்திரி ஐயா தான் பெரிய மனசு பண்ணி திண்டிவனம் தாண்டி மருவத்தூர் பக்கத்தில் இடமும் கொடுத்து வீடு கட்டிக்க 10,000 ரூபாய் பணமும் கொடுத்துருக்கிறாரு. மீன் பிடிக்கிறத தவிர உங்களுக்கு வேற என்ன தொழில் தெரியும்? மருவத்தூர்லேருந்து தினம் மாருதி காரில் வந்து மீன் பிடிச்சிட்டு போவீங்களா? அணைஞ்ச நெருப்ப மறுபடியும் பற்ற வைக்கிறான்டா. சரி சுரா, நம்ம குடியிருக்க வீடு இவ்வளோ நாள் நம்ம குடியிருந்ததுக்கு பேர் வீடா? சமைக்கிறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்கு, படுக்கிறதுக்கு, படிக்கிறதுக்குன்னு தனித்தனி ரூம்னு 8 அடுக்க மாளிகை கட்டி ஏசி போட்டாரா வாழ்ந்துகிட்டு இருந்தோம்? நீட்டி படுத்தா கால் அடிக்கும், நிமிந்து நின்னா மண்டை அடிக்கும். ஓலை குடிசா, ஒத்தக்கல்லு செவரு, ஒரே ரூம். இதை நம்மளால கட்டிக்க முடியாதா? ஒரு 10,000 ரூபாய் பணத்துக்காக நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு போறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? எவன் காசு நீட்டாலும் கை நீட்டிடுவீங்களா? உலகத்திலேயே சுயமரியாதையை பத்தி அதிகமா பேசுறதும் தமிழன் தான், அது அடிக்கடி அசிங்கப்படுத்துறதும் தமிழன் தான். நீ இல்ல தம்பி, நாங்க என்னதான் பண்றது? அதான் தம்பி. இல்லனா வாழ முடியாதா? வாழணும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தாங்கிற தன்னம்பிக்கை வரணும். இன்னும் எதுக்கே பணத்தை கையில் வச்சிருக்கீங்க? போய் திருப்பி கொடுங்க. என்னையா பாக்குறீங்க? போங்கயா, போய் பணத்தை திருப்பி கொடுங்க. தம்பி, மினிஸ்டர் உங்களை கூப்பிடுறாரு. வணக்கம் சார். நீங்கள் பேசினதையெல்லாம் இவ்வளோ நேரம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் தம்பி. நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீங்க. இருந்த வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்துட்டு மாற்று துணிக்கு கூட வழி இல்லாமல் நிற்கிறவங்களுக்கு நான் வீடு கட்ட இடமும் பணமும் கொடுத்தா அது எதுக்கு நீங்கள் தடுக்கிறீங்க? நீங்கள் பணத்தை கொடுத்து இதே இடத்துல வீடு கட்டிக்க சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் நீங்கள் எங்கள் எல்லாரையும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணலை சொல்கிறீங்க. உங்கள் நோக்கம் எங்களை வாழ வைக்கிறதா இல்லை இந்த இடத்த வளைச்சி போடுறதான்னு தெரியலையே. சரி தம்பி, எல்லாருக்கும் 10,000 ரூபா கொடுத்தேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி? முதல்ல சந்தேகப்பட்டேன், இப்போ முடிவே பண்ணிட்டேன். எங்க குப்பத்துக்கு தீ வச்சது நீதான். அட ஆமாயா, நான் தான் எரிச்சேன். எனக்கு இந்த இடம் வேணும். உனக்கு என்ன வேணும்? ஒரு ஊருக்கே ஒட்டுமொத்தமாக கொல்லி வைப்பேன், அதை தட்டி கேட்டா பணம் தள்ளி வைப்பேன். எத்தனை கோடி கொடுத்தாலும் எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது. நீ தான் எங்கள் குடிசை எரிச்சேன்னு சொன்னால் எவனும் நம்ப போகிறதில்ல. இதை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எவனும் எடுக்க போகிறதில்ல. அதனால் இந்த பிரச்சனையை நானே டீல் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். நீ யார்கிட்ட மோதிர தெரியுமாடா? பணம், பதவி, அதிகாரம்னு சர்வ பலத்தோட இருக்கிற ஒரு மந்திரி கிட்ட மோதிர.
உங்ககிட்ட ஆளு, அதிகாரம், பணம், பதவின்னு சகலமும் இருக்கலாம். என்கிட்ட நேர்மை இருக்கு, நெஞ்சில தில் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஒன்று நான் உயிரை கொடுக்க ஒரு கூட்டமே இருக்கு. மோதணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மந்திரின்னு பார்க்க மாட்டேன், மன்னர்னு பார்க்க மாட்டேன், மோதி பார்த்துருவேன். இப்போ சொல்றேன், இன்னும் 6 மாசத்துல இதே இடத்துல என் மக்களுக்கு நான் வீடு கட்டி கொடுப்பேன். இது சவால் இல்ல, சத்தியம். எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கணும். பணம் நம்ம கைக்கு வர வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கணும். அன்னைக்கு நீ என்கிட்ட சவால் விட்டப்ப ஏதோ சின்ன பையன் ஆர்வக்கோளாறில் பேசுகிறேன்னு நினச்சேன். ஆனால் அது தப்புடான்னு செருப்பால் அடித்த மாதிரி சொல்லிட்டேன். பரவாயில்ல, என் பணத்தை கொடுத்துரு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். நீ என்ன ஏசுனாதானே நான் மன்னிச்சு விட்டுறதுக்கு? பணத்தை எல்லாம் திருப்பி கெடுக்க முடியாது. என் பணத்தை திருடி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றியே, இது எந்த வகையில் நியாயம்? இங்கே பாரியா, நாட்டாம நியாயத்தை பற்றி பேசுகிறாரு. பரம்பரை திருடங்கிட்ட இருந்து பஞ்சத்துக்கு திருடுறது தப்பே இல்லை. என்ன பார்க்குற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? எங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கணுன்றது என் கனவு. அதுக்கு என்னடா வழின்னு ஒவ்வொரு நாளும் உட்காந்து யோசிப்பேன். இந்த கடவுள் இருக்கானே மிகப்பெரிய கணக்கு வாத்தியார். எங்கே கூட்டணும், எங்கே கழிக்கணும்னு கச்சிதமாக கணக்கு போட்டு பக்குவமாக பணத்தை கொடுத்துட்டான். இனி எல்லாருக்கும் வீடு கட்டிடுவேன். சரி, பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. உங்கள் எல்லாருக்கும் நான் வீடு கட்டித்தரேன். இது நீ எங்கள் எல்லாருக்கும் வீடு கட்டித்தர, இதை நாங்கள் நம்பணும். கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுற அளவுக்கு நீ ஒன்றும் ஜென்டில்மேனும் கிடையாது. சரக்கு விற்று பணத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் சேல்ஸ்மேனும் கிடையாது. 100 கோடியிலேருந்து 100 பைசா கூட உனக்கு நான் தரமாட்டேன். பாத்தியா சுரா, பக்கத்து நாட்டுக்கு படையெடுத்து வர்ற மிலிட்ரி மாதிரி வந்து நிக்கிறத. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீடு வாசலாம் இடிச்சு தரமட்டமாக்க போறாங்களாம். அதுக்குள்ள எல்லாரும் ஓடிருங்கன்னு சொல்றாரு அந்த கலெக்டர். என்ன சார் இதெல்லாம்? யார் நீ? எங்கள்ல ஒருத்தன், எங்களுக்காக ஒருத்தன், எங்களுக்காக உங்ககிட்ட பேச போற ஒருத்தன். இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள உங்க ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு இங்கேருந்து போயிடு. ஏன்? ஏன்னா இந்த இடம் அரசாங்கத்துக்கு சொந்தம். அப்போ இந்த மக்கள் அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லையா? இந்த வேற ஏதோ நாட்டிலேருந்து அத்துமீறி உள்ளே வந்துட்டாங்களா? வந்தவங்களெல்லாம் வாழ வைக்கிற தமிழ்நாட்டில் சொந்த மண்ணில் பிறந்தவங்களை என்னமோ சொரிநாய் விரட்டுற மாதிரி விரட்டுறீங்க. அதுக்காக ஆளாளுக்கு சேர்ந்துக்கிட்டு அரசாங்க இடத்தை வளைச்சி போடுவீங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா? சார், இது நாங்கள் வளைச்சி போட்ட இடம் இல்லை சார், வம்சா வழியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடம். நேற்று எங்கள் அப்பா பிறந்தது இங்கே தான், இன்னைக்கு நான் பிறந்தது இங்கே தான், நாளைக்கு என் புள்ள பிறக்க போகிறது இந்த மண்ணில் தான். எங்களுக்கு உங்களை வீடெல்லாம் கட்டி கொடுக்க சொல்லலை, பட்டா மட்டும் கொடுங்க சார், அது போதும். மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சார், நாங்கள் என்ன அண்ணா நகரில் ஏதாவது அப்பார்ட்மெண்ட்டாக கேட்டோம், இல்லை பங்களா கேட்டோமா? ஒன்றுத்துக்கும் உதவாத உப்பு மண் சார். இந்த மண்ணில் கூட நாங்கள் வாழக்கூடாதுன்னு விரட்டி அடித்தா நாங்கள் எங்கே தான் சார் போவோம்? இல்லை பட்டாலாம் கொடுக்க முடியாது, நாங்கள் எல்லாரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் எல்லாரையும் கொன்னுட்டு எங்கள் மண் எடுத்துக்கங்க. எல்லாரும் உட்காருங்க.